கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிந்தலவாடி ஊராட்சியில் வீட்டு வரி ரசீது கேட்கச் சென்ற கணவரை இழந்த 45 வயது பெண்மணியை அன்னக்கிளியின் வாயில் ஊராட்சி செயலாளர் ரவி என்பவர் அராஜகமாக பிளாஸ்டிக் டேப் ஒட்டி மிரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2017 முதல் 2025 வரை முறையாக வீட்டு வரி செலுத்தி வந்த அன்னக்கிளி 2026ஆம் ஆண்டிற்கான வரி ரசீதை வாங்க கடந்த 2 மாதங்களாக ஊராட்சி அலுவலகத்திற்கு அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் சென்றபோது நீ அதிகமாக பேசுகிறாய் என கூறி செயலாளர் ரவி அப்பெண்மணியின் வாயில் பிளாஸ்டிக் டேப் ஒட்டி மிரட்டியுள்ளார். இது குறித்து லால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு மறுநாள் ரசீது கேட்க சென்ற அன்னைக்கிளியை என் மீதே நீ புகார் அளிக்கிறாயா என ஆத்திரப்பட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே பிடித்து தள்ளியுள்ளார். பொதுமக்களை தொடர்ந்து ஒருமையில் பேசி யாராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஆணவத்துடன் அராஜகம் செய்து வரும் ஊராட்சி செயலாளர் ரவியின் இந்த செயல் குறித்து புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி மக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் அவர் மீது உடனடியாக கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்மணியும் சிந்தலவாடி ஊராட்சி பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஞ்சாயத்து கிளர்க்கு ரவி கிட்ட பொதுவான இடத்துக்கு போனேன். நீ என்ன வாய் பேசுற? இரு, நான் உனக்கு ஸ்டிக்கரை ஒட்டுறேன். நான் அப்படிதான் ஒட்டுவேன். நீ எங்கே வேணாலும் போ. நான் யார்? நீ எங்கே வேணாலும் போ. நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். உனக்கு நான் ரசீதி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் காவல்துறையிடம் போனேன். அங்கே போனால் எஸ்ஐ பார்த்துட்டு ஏமானார். பஞ்சாயத்து கிளர்கிட்ட ரவி ரசீதி கேட்க போனேன். நான் உனக்கு தர முடியாது. நீ என்ன வாய் பேசுகிற? நான் உனக்கு ஸ்டிக்கரை ஒட்டுவேன். உனக்கு ஒட்டுனா உன்னை யார் கேட்பா? எதனால கேட்குறாங்க? எதனால நீ ரசீது கேட்குற? தர முடியாது. நான் தரமாட்டேன். நீ பஞ்சாயத்துக்குள்ளே நுழைய உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. நீ வந்தாலும் தரமாட்டேன். அடுத்த கிளர்க்கு வந்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டார். நான் கேட்டேன் என்ன காரணத்தினாலும் எனக்கு தரமாட்டார். காரணம் சொல்லு, வழி சொல்லு, எனக்கு ரசீது வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். நீ வர நான் ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்புவேன். காவல்துறையிட்ட அது கிறுக்கு மெண்டல் அதான் ஒட்டிட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. எஸ்ஐ இருந்துட்டு ஏப்பா இது ஒட்டுனா இது உனக்கு இந்த வேலை தேவையா? நீ வேலையை விட்டு போறியா இல்லையா? வேலையை விட்டுட்டு போகிறதுக்கு இந்த இது பண்ணினியா அப்படின்னு அவர் கேட்டு திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியல. காலையில் நான் கேட்க போனதுக்கு உனக்கு இதே பொழப்பா இருக்குதா? ரசீதியில் ஒன்றும் இல்லை, வேலையை பார்த்துட்டு போறியா இல்லையா அப்படின்னாரு. நான் வந்துட்டேன் பேசாமல். நான் அப்புறம் எல்லா மக்களுக்கும் சோத்தை போட்டு எனக்கு சாப்பாடு போடாத காரணம் என்ன? உனக்கு வேறு வேலையே இல்லையே? தினமும் தான் நான் இதே கேள்வி தான் சொல்லுவேன். ஸ்டிக்கர் மீண்டும் நான் ஒட்டுவேன். நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்கிறாரு.